வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப் போகும் தலைப்பு இறந்த பின் ஆத்மா 16 நாட்கள் என்ன செய்கிறது? மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் வரும் என்பது உண்மை. ஆனால் அதற்கு பின் ஆத்மா என்ன பயணம் செய்கிறது என்பது குறித்து பல்வேறு மதங்கள், வேதங்கள், ஆன்மீக நூல்கள் பலவிதமாக விளக்கியுள்ளன. இன்று அந்த 16 நாட்கள் பயணத்தை எளிமையாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். 1ஆம் நாள் பிராணவாயு பிரிவு. மனிதன் உயிரை விட்ட உடனே அந்த ஆத்மா உடலிலிருந்து பிரிந்து செல்கிறது. அப்போது உயிரின் சக்தி, மனம், சிந்தனை ஆகியவை உடம்பை விட்டு பிரிந்து ஒரு நொடிக்கு திசை தெரியாமல் சுற்றிக் கொண்டிருக்கும். இதைத்தான் பிராணவாயு பிரிவு என்று சொல்வார்கள். 2ஆம் நாள் முதல் 3ஆம் நாள் வரை ஆத்மா பெரும்பாலும் தன் வீட்டின் அருகேதான் இருக்கும். குடும்பத்தினர் அழுவதை, செய்யும் சடங்குகளை அதனால் உணர முடியும். ஆனால் பேசவோ தொடவோ முடியாது. ஆத்மாவுக்கு மிகுந்த வலி, பாசம் இரண்டும் சேர்ந்து இருக்கும். 4ஆம் நாள் முதல் 6ஆம் நாள் வரை ஆத்மா தன் வாழ்வியல் சம்பவங்களை நினைவு கூரும். சிறு வயது, பெற்றோர், நண்பர்கள், சந்தோஷ தருணங்கள், துன்பங்கள் எல்லாம் ஒரு திரைப்படம் போல கண்முன் வரும். 7ஆவது நாளில் செய்யப்படும் கருமங்கள் மிகவும் முக்கியமானவை. அந்த நாளில் குடும்பம் செய்யும் அன்னதானம், தானம், வேத மந்திரங்கள் ஆத்மாவுக்கு ஒரு வழிகாட்டி ஆகின்றன. இந்த நாளைத் தொடர்ந்து ஆத்மா தன் பிறந்த இடத்தை விட்டு பயணிக்கத் தொடங்குகிறது. 8ஆம் நாள் முதல் 10ஆம் நாள் வரை யமதூதர்கள் வருகை இருக்கும். இந்த நாட்களில் வேதங்கள் கூறுவார்கள், பின்பு யமதூதர்கள் ஆத்மாவை வழிநடத்த தொடங்குவார்கள். யார் புண்ணியம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வழி, யார் பாபம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சிரமமான வழி காட்டப்படும். 11ஆம் நாள். 11ஆவது நாளில் ஆத்மா யமபுரிக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்று கூறப்படுகிறது. அங்கு சித்ரகுப்தர் பதிவு செய்துள்ள அனைத்து புண்ணியம் மற்றும் பாவக் கணக்குகள் தீர்க்கப்படும். அந்த ஆத்மா அடுத்த பயணத்திற்கு எங்கு செல்லும் என்பதற்கான தீர்ப்பு இங்கு ஆரம்பமாகிறது. 12ஆம் நாள் முதல் 14ஆம் நாள் வரை. தீர்ப்புக்குப் பின் இந்த நாட்களில் ஆத்மா தன் செயல்களின் பலனை அனுபவிக்கத் தொடங்குகிறது. நல்ல செயல் செய்தவர்கள் ஒளிமயமான பாதையில் செல்கிறார்கள். தீய செயல் செய்தவர்கள் இருண்ட பாதையில் செல்கிறார்கள் என்று நூல்கள் கூறுகின்றன. 15ஆம் நாள். பித்ருலோகம் செல்லும் முன். 15ஆவது நாளில் ஆத்மா ஒரு இடைநிலை நிலையில் இருக்கும். இதுதான் குடும்பத்தினர் செய்யும் பர்வணி என்ற சடங்குகளின் முக்கியத்துவம். அது ஆத்மாவுக்கு நல்ல உலகத்திற்கான வழியை தருகிறது. 16ஆம் நாள் பித்ருலோகம் அடைதல். இறுதியாக 16ஆவது நாளில் அந்த ஆத்மா பித்ருலோகத்தை அடைகிறது என்று நம்பப்படுகிறது. அங்கு அந்த ஆத்மா முன்னோர்களுடன் சேர்ந்து வாழத் தொடங்குகிறது. அடுத்த பிறவி எப்போது, எங்கே என்பது அந்த ஆத்மாவின் கர்மப்படி முடிவு செய்யப்படும். அன்பான நண்பர்களே, இந்த 16 நாட்கள் பயணம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது. நாம் வாழும் போதே நன்மை செய்ய வேண்டும். பிறகு எதையும் எடுத்துச் செல்ல முடியாது. நம்முடைய நல்ல செயல்கள்தான் ஆத்மாவை நல்ல பாதையில் நடத்தும். ஆகவே அன்புடன் வாழுங்கள், பிறருக்கு உதவுங்கள், நல்ல சிந்தனையுடன் இருங்கள். அதுவே நம்முடைய ஆத்மாவுக்கு உண்மையான வழிகாட்டியாகும்.